ChatGPT யூஸ் பண்ணி இப்போது நமக்கு தேவையான ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு அதை வந்து எப்படி வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட்டாக மாற்றலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை கேமிங், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன் அந்த இதில் ஒர்க் பண்ணுறா இருந்தாலும் நமக்கு தேவையானபடி அதை எப்படி மாற்றுறது. ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு அந்த ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், அதில் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம், அது வந்து ஈஸியாக நமக்கு மாற்றி கொடுத்துரும். அதுக்கு எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ChatGPT ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் கேட்போம். அதில் நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் டைப் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து வாட் இஸ் திஸ் அப்படின்னு நான் கேட்குறது. ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இமேஜை அதுக்கடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ண வைக்கலாம். இப்போ அதுவே சொல்லிடுச்சு, சுவிட்ச் போர்டு மவுண்டட் ஆன் வால் அப்படின்னு சொல்லிடுச்சு. 2 electrical switchboard switches on the left lightly controlling the fan light. ஆமாம், ஒன்று அது பெருசாக இருக்கிறதுனால ஒன் லார்ஜர் ஸ்விட்ச் அப்படிங்குது. இந்த போர்டை பேர்ஸ் ஓல்ட் அண்ட் ஸ்ட்ரெயினிங் டர்ட் அண்ட் ஆமாம் கொஞ்சம் சேர்த்தா இருக்குது, அதுதான் சொல்லுது. இப்போ நான் அதுக்கு வந்து மறுபடியும் வந்து கமெண்ட் கொடுக்குறேன். எப்படின்னா, எனக்கு வந்து இந்த சுவிட்ச் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் சைடில் வேணும், சைஃபை ஸ்டைலு, காமிக் தீம், ஓகே. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டைலில் காமிக் தீம் வேணும். அந்த இமேஜை வந்து எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடு அப்படின்னு நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். அது பற்றி கொஞ்சம் நேரம் இருக்கும், டைப் பண்ணி பார்ப்போம். ஃபோட்டோவில் வந்திருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. அதோட ஸ்டைலில் அது வந்து க்ரியேஷன் பண்ணியிருக்கு. ஓகே, இதை வச்சு நம்மளுக்கு ஒரு கான்செப்டை கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து எதை சூஸ் பண்ணிக்கலாம், கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு இந்த கேமிங் கான்செப்டில் உள்ளே போகிறதுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதிலே வந்து என்னென்ன வேரியண்ட் ஆட் பண்ணாலும் இப்போ கேட்போம். இப்போ இதில் வந்து என்னென்ன இப்போ வந்து நம்மளுக்கு அதில் வந்து லேபிள் பேர் வேணும். அதை வந்து இதில் எப்படி சொல்லலாம்னா லேபிள்னு சொல்லலாம். இப்போ நீடு இப்போ இதுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், இந்த இது எனக்கு ஓகே. அதுவே கேட்குது கீழே. If you want to more in this style like glowing labels, digital screens or extra sci-fi elements. நான் சொல்கிறேன் இப்போ. Please share. ப்ளீஸ் ஷேர் மீ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டேன். இப்போ அது வந்து என்னென்ன இது ஆப்ஷன்லாம் கொடுக்கலான்னு கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து க்ளோயிங் கேட்டிருக்குது, க்ளோயிங் எல்இடி ரிங். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, என்ன லேபிள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்குது. டச் லேபிள்ஸுங்கிறது 3வது கேட்டிருக்கு. 4வது ரஸ்டி அண்ட் மெட்டல் டெக்ஸ்சர் ஏலியன் லைட், ஓகே. காமிக் எஃபெக்ட் 5வது. 6வது இப்போலாம் கொடுக்குது பாருங்க, ஃபியூச்சரிஸ்ட் பட்டன் ஷேப், கலர் தீம், வைப்ரண்ட் மெகண்டா, மிட்நைட் ப்ளூ, ஓகே. இப்போது நம்ம இதில் எதை சூஸ் பண்ணலாம்னா டிஜிட்டல் ஸ்க்ரீனை சூஸ் பண்ணிக்கலாம் 2வது. அப்புறம் 3வது, ஃபைனலாக வந்து 6வது சூஸ் பண்ணிக்கலாம். 2, 3, 6 2 வேணாம், இப்படி நம்ம சொல்ல வேணாம்.
இப்போ இதில் வந்து ஃப்ளிக்கரிங் பிக்சல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை டைப் பண்ணிப்போம். இங்கே இருக்குது. அப்புறம் டைப் பண்ணதுக்கப்புறம் 3வது வந்து பிளாஸ்மா ஸ்விட்ச். அப்புறம் 6வது சூஸ் பண்ணல. ஓகே. with the same color and background. இப்போ கொடுத்துருக்கேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கொடுத்ததை பார்ப்போம். நல்ல காமிக்கல் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த இதில் எப்படி ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ஜென்ரேட் பண்ணிடுச்சு சார். இந்த நம்பரை பிக்சரில் கொடுத்துருச்சு. பிளாஸ்மா ஸ்விட்சுன்னு காட்டிடுச்சு. ஆமாம்.